உங்கள் ஆங்கில பேச்சை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமா? இதோ நீங்கள் இன்று முதல் பயன்படுத்தக்கூடிய 3 சிறப்பான வார்த்தைகள். எண் 1, வெரி லேசி என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக இண்டோலண்ட் என்று சொல்லுங்கள். இதன் தமிழ் அர்த்தம் மிகவும் சோம்பேறியான அல்லது வேலையில் ஆர்வமில்லாத. உதாரண வாக்கியம், The hot weather made everyone feel indolent. வெப்பமான வானிலை அனைவரையும் மிகவும் சோம்பேறியாக உணரச் செய்தது. எண் 2, வெரி ஆஃப்டன் என்று சொல்வதை நிறுத்துங்கள். அடிக்கடி நடக்கும் ஒன்றை குறிப்பிட frequent என்று பயன்படுத்துங்கள். இதன் தமிழ் அர்த்தம் அடிக்கடி நிகழும் அல்லது வழக்கமான. உதாரண வாக்கியம், He is a frequent visitor to this library. அவர் இந்த நூலகத்திற்கு அடிக்கடி வந்து செல்பவர். எண் 3, I'm listening to you என்று சொல்வதற்கு பதிலாக I'm all ears என்று முயற்சி செய்யுங்கள். இதன் தமிழ் அர்த்தம் நான் மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உதாரண வாக்கியம், Tell me about your plan. I'm all ears. உங்களுடைய திட்டத்தை பற்றி சொல்லுங்கள். நான் மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சாதாரண ஆங்கிலத்தை தவிர்த்து இது போன்ற புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள்.